வீட்டில் கூட்டு பொரியல்னு நிறைய செஞ்சுருப்போம். ஆனால் காரக்குழம்பு செஞ்சுருக்கீங்களா? இன்றைக்கி காரக்குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய அளவுக்கு வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கிடுங்க. இப்போ இது சிம்லேயே இருக்கட்டும். தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வணக்கிட்டு சிம்மில் வச்சுருங்க. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு 2லேருந்து 3 தக்காளியை நல்லா மிக்சியில் பச்சையாக அடித்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. குழம்பு அப்போ தான் இதில் உபரி ஆகி வரும். அடுத்து கீரையை ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த கீரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து கீரை நிறைய தண்ணி விடுங்கனால தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நல்லா இதை வணக்கி விட்டுடுங்க. இப்போ மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கீரை காரக்குழம்பு ரெடி ஆகிடும்.